ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி கவி ஸ்டிச்சிங்கில் நீங்கள் பார்க்க போகிறது ப்ளவுஸ்க்கு ஹூக் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றது தான். நான் எப்பயுமே ஹூக்ஸ் கையால் தான் அட்டாச் பண்ணுவேன். மிஷின் தையலோ இல்லை வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். கொக்கியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 கலரில் கொக்கி இருக்கும். உங்களுக்கு கோல்டு கலர் ஒன்று, சில்வர் கலர் ஒன்று. ஸோ பட்டு புடவைங்களுக்கு, கிராண்டான புடவைங்களுக்கு கோல்டு கலர் ஹூக்ஸும், மற்றதுக்கெலாம் சில்வர் கலர் ஹூக்ஸும் நான் யூஸ் பண்ணுவேன். நான் இது மொத்தமாக ஹோல்சேலில் சென்னையில் ஒரு கடையிலேருந்து நான் வாங்கி வச்சுப்பேன். டெய்லரிங் மெட்டீரியல்லாம் அதை ஒரு தடவை நான் வீடியோவாக போடுறேன். ஸோ எப்பயுமே நான் கொக்கி கையால் தான் கட்டுவேன்னு சொன்னேன் இல்லைங்களா. கொக்கியில் கீழே 2 ஹோலில் 3 ஸ்டிச்சஸும், மேலே அந்த கொக்கியில் வளைவு மாதிரி வரதில் 3 ஸ்டிச்சஸும் போட்டுட்டிங்க அப்படின்னாக்க ஸ்ட்ராங்காக நிற்கும் உங்களுக்கு. நீங்கள் கொக்கியை பற்றி பயப்படவே தேவையில்லை. நான் என்னுடைய பழைய ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் கொக்கி அதே ஸ்ட்ராங்கோடு இருக்கும். நான் இதில் மிஷின் ஸ்டிச்சஸோ இல்லை ஊசியால் குத்தி கூட போடுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் நான் போட மாட்டேன் நான். ஸோ எனக்கு இதுதான் பிடிக்கும். ஸோ கரெக்டாக அந்த 5 கொக்கியுமே அளந்து கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கொக்கி போட்டு பூட்டும்போது நடுவில் அந்த ஹோல்ஸ் வராது. அதனால் நீங்கள் 5 இதையும் மார்க் பண்ணிவிட்டு அதே இடத்துல நீங்கள் கொக்கி கட்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். உங்களுக்கு பாருங்கள், 5மே ஒரே அளவாக ஒரே இடத்துல கட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். அந்த நம்ம கொக்கி கட்டினது அந்த நூல் வெளியவும் தெரியாது உங்களுக்கு. கொக்கி கட்டி முடிச்சாச்சு. அடுத்து அந்த ஹோல்ஸ், கொக்கி போடுற ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது போடுறது. எனக்கு இந்த ஸ்டிச்சிங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை லவ் பண்ணி நான் பண்ணுவேன். அந்த ஸ்டிச்சிங்ஸு அழகாக ஆர்ட் மாதிரி அதை எப்படி கொண்டு வருது அப்படின்ட்டு. எனக்கு டைம் இருக்கிறதுனாலையோ இல்லை எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுனாலே என்னவோ தெரியல, நான் பொறுமையாக டைம் எடுத்து நான் பண்ணுவேன். இப்போ வீடியோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்குறேன், பட் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். முடிச்சாச்சு பாருங்கள். ஸோ இதை இப்படி நான் கையால் அதை பண்ணி முடிக்கும்போது தான் எனக்கு முடித்த ஃபீலே வரும். ஏன்னா அந்த ஜாபை லவ் பண்ணி பண்ணுறதுனால அது மாதிரி பண்ணுறவங்களுக்கும் அது தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.